சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வளரறி மதிப்பீடு. பார்க்கலாமா? பாருங்க, வாழ்த்துக்கள் இச்சொல்லிலிருந்து உருவாகாத சொல் துகள் இருக்கு, வாழ்த்து இருக்கு, வாத்து இருக்கு. வாழ்க்கை தான் இதுல இருந்து உருவாகல. அப்ப இதுதான். அடுத்து புதிருக்கான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க என்னன்னா, உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். நம்ம சொன்னோமா பெயர். அடுத்து 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை பனிமலர் நனி பசு. 2வது எழுத்து நீன்னு வந்திருக்கா. அடுத்து பாருங்கப்பா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தன்மதி காலியான உண்டியலில் எத்தனை நாணயங்கள் போட்டாள்? எத்தனை நாணயங்கள்னா ஒரே ஒரு நாணயம். அடுத்து தமிழின் இனிமை பாடலை பாடியவர் பாரதிதாசன். அடுத்து பாருங்கப்பா, அடிக்கோடிட்ட சொற்கள் குறிக்கும் உணவுகள் யாவை? என்னது? சுளை, களை இருக்கா? சுளைனா பலா, களைனா கரும்பு. அடுத்து பாருங்க, இந்த விடுபட்டதை பொருத்தமான சொல்லால் நிரப்பணும். பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும். இப்ப எது விடுபட்டிருக்கு? தேனும் பாலும். சரிங்களா? தமிழின் இனிமை என்ற பாடல்ல வரக்கூடிய வரிகள். அடுத்து பாருங்க, தொடர்களை வரிசைப்படுத்தி எண்ணிடுக. தொடர்கள் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா, கவிநிலா, தன்மதி, அழகன் மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர். இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறினார். 2வது. அடுத்து பாட்டி கூறியவுடன் மூவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். 3வது. அப்புறம் புதிர் விளையாட்டிற்கான விதிமுறைகளை கூறினார் பாட்டி. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம அந்த வரிகளை படிச்சு கரெக்டான எண்களை போடணும். அப்புறம் புதிருக்கு விடை தருக. என்ன புதிர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? கையுண்டு கால் இல்லை, கழுத்துண்டு தலை இல்லை. அது என்னன்னா சட்டை. நம்ம அணியக்கூடிய சட்டையில கை இருக்கும், ஆனா கால் இருக்காதுல. கழுத்து இருக்கும், ஆனா தலை இருக்காது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுக. நிறுத்தற் குறினா கமா, கொட்டேஷன், ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் வைக்கிறோம்ல, அதான்ப்பா. யானை பிளியறியது, அப்ப இங்க ஒரு கமா போடணும். அப்புறம் ஆந்தை அலறியது. செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது, இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப். ஓ, ஓனா ஆச்சரியக்குறி. இதுவரை நான் கண்டது கனவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அவனை பார்க்க. சரிங்களாப்பா? அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்கலாமா? நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கி குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர். பாருங்க, நனி அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம். நனினா மிகுதி. அப்புறம் பாருங்க, முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்தொகுப்பு எதுனா எண்ணுயிர், என்பேன், எனினும். எல்லாத்துலயுமே ஏ என்ற எழுத்து ஒன்று ஒன்று போல் வந்திருக்கும். அடுத்து நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும். அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் நல்கிய அப்படின்னா வழங்கிய. அடுத்து இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள உணவுப் பொருட்களை எடுத்து எழுதுக. பால், இளநீர். நம்மளும் பார்க்கலாமா? பால், இளநீர் எங்க இருக்கு? பாலும் குளிரில, தென்னை நல்கிய குளிரில நீரும்னா இளநீர் தான். குளிரில நீர் அப்படின்னா இளநீர். எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்ற வரியில் உயிர் என்று கவிஞர் எதை குறிப்பிடுகிறார்? தமிழைத்தான் கவிஞர் என்ன சொல்றாரு? உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பத்தியை ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணி பார்க்கணும். ஒண்ணும் இல்ல, செண்பகனூர்ல தன் பாட்டி வீட்டுல கயல் தோழி செல்வியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். சரிங்களா? அப்போது கயல் செல்வியிடம் ஒரு புதிர் கேட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதற்கு நீ பதில் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றா. சரின்னு சொன்னோனையும் அவ என்ன கேக்குறானா, என்னிடமிருந்து நீ எடுக்க 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 குறையாமல் நான் வளர்ந்து கொண்டே செல்வேன். நான் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதற்கு செல்வி கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. ஒரு புதிர் கேட்டா யோசிப்போம்ல, என்ன புதிர் கேக்குறா? என்னிடமிருந்து நீ எடுக்க 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 குறையாமல் நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். அது என்னன்னு சொல்லி கேக்குறா. அப்ப உன்னிட்ட இருக்கக்கூடிய விளையாட்டு பொருள் தானே அப்படின்னு சொல்லி பொருள் தானே அப்படின்னு சொல்லி சொல்றா செல்வி. இப்ப உடனே கயல் என்ன சொல்றா? இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. விளையாட்டு பொருளை எடுத்து அது எப்படி அதிகமாகும்? குறைஞ்சுகிட்டே தானே போகும் அப்படின்னு சொல்லி சொல்றா. மறுபடியும் யோசிக்கிறா கயல். ஓகே அப்படின்னு சொல்லி அவளே ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றா. நம்ம கற்ற கல்விதான் நமக்கு பிறருக்கு கொடுக்க கொடுக்க என்ன செய்யும்? நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். வேற எதுவுமே வளராது. நீங்க படிக்கிறீங்க. இப்ப நீங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தம்பியோ, தங்கச்சியோ இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அ, ஆ, இ சொல்லிக் குடுக்குறீங்க. அப்பன்னா உங்களுக்கு அ, ஆ, இ மறந்து போயிருமா? இல்ல உங்கள விட்டு போயிடுமா அந்த தேவம்? இல்ல தானேப்பா. இன்னும் அதிகமா உங்களுக்கு ஞாபகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ நம்மகிட்ட இருந்து எது எடுக்க எடுக்க குறையாமல் நம்மகிட்ட அதிகமா வளருதோ, அது என்னதுன்னா கல்வி. சரிங்களா? அப்ப நம்ம நெறைய படிக்கணும். நெறைய பேருக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டும் இருக்கணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, அதுல கொஸ்டின் கேக்குறாங்க. தோழிகள் விளையாடிய விளையாட்டின் பெயர் புதிர். அடுத்து கயலின் பாட்டி வீடு எங்குள்ளது? செண்பகனூர். அப்புறம் செல்வியிடம் புதிரை கேட்டது யார்? கயல். அடுத்து பத்தியில் உள்ள புதிருக்கான விடை கல்வி. அப்புறம் உனக்கு பிடித்த புதிர் ஒன்றை எழுதுக. நான் எழுதிருக்கேன். உங்களுக்கு எது தெரியுதோ அது இந்த இடத்துல எழுதலாம்.
பாருங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அள்ளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது. அது என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. மீனாவுக்கு உதவலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? நம்ம மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? இங்க குறிப்புகள் குடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகள வச்சு நம்ம மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பாருங்க மீனா வந்து யோசிக்கிறா. குளத்தில் நீந்தும் மீன்கள். அடுத்து காட்டில் ஓடும் எது? இங்க என்ன இருக்கு? மான்கள். அடுத்து செடியில் பூக்கும் பூக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மரத்தில் காய்க்கும் காய்கள். அடுத்து வானில் பறக்கும் பறவைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, புல்வெளியில் மேயும் ஆடுகள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க செய்தவர்கள் யார்? எழுதலாமா? பாருங்க முயல் ஓடியது முயல் ஓடுது. யார் பார்க்கிறா? நரிகள் பார்த்தன. அதே மாரி வண்டு பறந்தது, பூக்கள் சிரித்தன. இங்கே எலி ஓடியது, பூனைகள் பார்த்தன. அடுத்து புலி பாய்ந்தது, மான்கள் பயந்தன. சரிங்களா? அடுத்து பாருங்க. யார் எதில் எழுதுங்கள்? செடியில் பூக்கள் பூத்தனன்னு இருக்கு. செடியில பூக்கள் பூத்திருக்கு. அப்புறம் கொடியில என்ன இருக்கும்? கொடியில் காய்கள் காய்த்தன. கொடியில். இங்க பாருங்க இது என்னது? படி. படியில் சிறுவன் ஏறினார். இது அம்மா மடியில. அம்மா மடியிலலாம் நம்ம படுத்து தூங்குவோம் தானே? மடியில் சிறுவன் தூங்கினான். சரிங்களா பாபு? செடி, கொடி, படி, மடி. ஒரே ரைமிங் வேர்டா இருக்கு தானே? அடுத்து பாருங்கப்பா. என்ன இருக்கும் எழுதுங்களேன். மான்களுக்கு கொம்புகள் இருக்கும். பறவைகளுக்கு என்ன இருக்கும்? இறக்கைகள் இருக்கும். மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கும். மரங்களுக்கு கிளைகள் இருக்கும். வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும். பூக்களுக்கு வண்ணங்கள் இருக்கும். ஆமா தானேப்பா? இப்போ என்ன இருக்குன்றத நம்ம எழுதியாச்சு. இதோட வளரறி மதிப்பீடும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுலயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ். ஓகே தேங்க் யூ.